ஒரு நெல்லிக்காய், ஒரு பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் தேங்காய் பச்சடிக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். நெல்லிக்காய், பச்சை மிளகாய் நறுக்கிட்டாச்சு. இப்போது கொஞ்சம் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வரலாம். அரைக்கிறதுக்கு ஜலம் சேர்க்காம தயிர்லேயே அரைச்சிட்டுலாம். இப்போது பச்சடி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு, ரெடியாக எடுத்து இதை சின்ன பவுலில் மாற்றின்றலாம். இப்போ துளியுண்டு எண்ணெய் விட்டுன்ட்டு கடுகு திருமாறின்றலாம். 2-3 கருவேப்பிலை. இப்போது தாளிச்சின்றதை இந்த பச்சடியில் சேர்த்துடலாம். இப்போ நெல்லிக்காய் பச்சடி ரெடியாக எடுத்து 2 ஸ்பூன் நெய் குத்தின்ட்டு முந்திரி பருப்பு அதில் முன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்கோ. அதே நெய் பாத்திரத்தில் 2 ஸ்பூன் சேமியாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஆல்ரெடி ரோஸ்டட் தான், சும்மா 2 செகண்ட் வச்சுருந்தா போகிறோம். இப்போ பால் பாயசம் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பால் எடுத்துட்டுருக்கேன். இனிஷியலாக இதுலேயே முந்திரி பருப்பும் சேமியாவும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இப்போ 2த்தையும் இதிலேயே சேர்த்துட்டோம்னா வேக ஆரம்பிச்சிடும். சேமியா இந்த பாலில் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சேமியா வெந்துருக்கு. சேமியா வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் நாம் 4-5 ஸ்பூன் சர்க்கரை நல்லா தாராளமாக நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை எடுத்து போட்டுக்கோங்க. இது என்ன சர்க்கரை கரையட்டும். ஆல்மோஸ்ட் நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுது. இப்போ நல்லா சர்க்கரையும் கரைஞ்செடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஓகே, பாயாசம் ரெடி.